இசை முழங்க, போற்றி முழங்க அம்மாவின் இல்லத்தார்கள் ஏந்தி வரும் கஞ்சி ஆன்மீகத்தில் புது வரலாறு படைக்கப் போகிறது. ஆலய கஞ்சியும் இல்லத்து கஞ்சியும் ஒன்றாக கலக்க ஆயத்தமாகிறது. வாய்மையும் வற்றாத தூய்மையும் தாய்மையும் அகமையும் ஒன்றாக கலந்தது. கங்கை என்பது காவிரி என்பது இரு நதியும் பொங்குமாம் கடலாய் கலப்பது போல இங்கே கலந்தனர் பக்தர்கள். அம்மா, இது கஞ்சி கலவை அல்ல, மனித நேயத்தின் மகத்துவ கலவை. நான் என்ற ஆணவம் வேறறுத்து நாம் என்ற அறத்தின் பால் கலக்கும் ஆன்மீக கலவை என்பதை நாடு கண்டு கொள்ளத்தான் இந்த கலவை. எது பக்தி, எது அறம், எது ஆன்மீகம் என அறியாத சனங்களை அறியும் சனங்களாக ஆக்கி வந்த கலவை இந்த கலவை. கருவறை சுமந்த பெண் சமுதாயத்தை வழிபாடு செய்ய வா என கருவறை வரை அழைத்த தாய்ப்பாச கலவை இந்த கலவை. ஒரே தாய் ஒரே குலம் என்பதுதானே இந்த கலவை. மேற்கு தொடர்ச்சி மலையாக நீண்டு நீண்டு தொடரும் செவ்வாடை வரிசையை பாருங்கள். கைகளிலே கஞ்சி களையுங்கள், கால்கள் நகருகின்றன. ஆம், மண்ணது உயிர் சுமக்கும், மரமது கிளை சுமக்கும், விண்ணது முகில் சுமக்கும், வினையது வினை சுமக்கும், கண்ணது ஒளி சுமக்கும், கருத்தது பொருள் சுமக்கும், பூவது தேன் சுமக்கும், புன்னகை இதழ் சுமக்கும், நாவது மொழி சுமக்கும், நானிடம் புகழ் சுமக்கும். இந்த சுமையெல்லாம் சுமை அல்ல, சுவை. இங்கே வரிசை வரிசையாக வளரும் பக்தர்களின் கஞ்சி களையங்கள் சுமை அல்ல, சுவை.
பக்திச் சுவை, பரிவுச் சுவை, பண்பாட்டுச் சுவை, எத்திக்கும் காணாத எழில் சுவை இந்த சுவை. இவர்கள் சுமப்பது கஞ்சியை அல்ல, கருணையை. அந்த கருணை அம்மா வடிவாகிய கருணை. நீண்ட நெடிய தூரத்தில் இருந்து கஞ்சியோடு வருவதற்கு இயலாது. அதனால் பல பக்தர்கள் கஞ்சி வார்ப்பில் கலந்திட முடியாமல் போய்விடும். இந்த ஏமாற்றம் ஏற்படக்கூடாது என்பதற்காக சித்தர் பீடத்தில் கஞ்சி தயாரிக்கும் பணியும் கஞ்சி வழங்கும் பணியும் நடைபெற அருள் திரு அம்மா அவர்கள் அருள் பாலித்தார்கள். எங்கெங்கோ அலைந்து திரிந்த கால்கள், 8 திசைகளில் இருந்தும் நடந்து வந்த கால்கள் மருவத்தூரில் தடம் பதிக்கின்றன. இவர்களின் சீர்முகம் தனித்தனி முகம், சிந்தனை ஒரே முகம். இவர்களின் விழிகள் தனித்தனி விழி, வேட்கையோ ஒரே வழி. இவர்களின் இதயங்கள் தனித்தனி இதயம், எண்ணமோ ஒரே உதயம். உள்ள உணர்வுகள் ஓங்கு புகழ் கோட்பாடு, இவர்களுக்கு ஒரே நேர்கோடு, அது அம்மாவின் பேரேடு. ஒரே தாய் ஒரே குலம், இந்த தத்துவத்தில் எழுந்த ஆன்மீக தாமரைகள் செந்தாமரைகள். இவர்கள் ஏந்திச் செல்வது சமதர்மத்தை, இவர்கள் ஏந்திச் செல்வது மனிதநேய மத நல்லிணக்கத்தை, இவர்கள் ஏந்திச் செல்வது எங்கும் காணாத அறத்தை. ஆம், இவைதானே அம்மாவின் கஞ்சி களையங்கள். ஓம் சக்தி. என்னுடைய பெயர் புஷ்பா நடராஜா. நான் லண்டன் ஹரோ மன்றத்திலிருந்து வந்திருக்கிறேன். இந்த முறை அம்மாவின் அவதார நாளிலண்டு நாங்கள் பெரிய பூசையெல்லாம் செய்த நாங்கள். அப்ப ஒரு சக்தி தான் நாங்கள் மாலை கட்டி கொண்டு வருவா ஒவ்வொரு நாளும். அப்ப அவ மாலை கட்டி கொண்டு வரைக்க மன்றத்துக்கு தங்கட வீட்டிலையும் ஒரு மாலையை போட்டுட்டு வந்தவா. அப்ப அவ திரும்பி போகும்போது அந்த மாலை வளர்ந்திருந்தது, அம்மாவின் மாலை. அப்ப எல்லா சக்திகளும் தங்கட வீட்டையும் வளர வேணும் என்று சொல்லி எல்லாரும் போல எல்லார் வீட்டிலையும் அம்மாண்ட மாலை வளர்ந்திருந்தது. அதான் அம்மாவை நினைத்தால் எனக்கு அழகுதான் வரும், எனக்கு கணக்கா கதைக்க இயலாது. பட் நான் அம்மாவை ஃபீல் பண்றேன்னா எனக்கு மனங்கள் எல்லாம் வரும். மல்லிகை மனம் வரும், சந்தன மனம் வரும், பல மனங்கள் வரும், எல்லா மனங்களும் வேணும். அப்ப எனக்கு தெரியும் அம்மா என்னோடய இருக்கிறா. மருவத்தூர் போய் வந்தா மாற்றம் இருக்குது, நம் மனதினிலே மாற்றம் இருக்குது. அந்த மகராசிய கண்டும் வந்தா ஏற்றங்கூடுது, நம் வாழ்க்கையிலே ஏற்றங்கூடுது. இத்துடன் இன்றைய மரூர் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை இதே நேரத்தில். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.
நாள், கிழமை என்பனவெல்லாம் இயற்கையின் குறிப்பை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. இது அன்னையின் அருள்வாக்கு. மேல்மருவத்தூர் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு இம்மாதம் ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறார்கள். அருள் திரு அம்மா அவர்களது ஆன்மீக பயணத்தின் துவக்கமாக இம்மாதம் 14ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு மதுரை தெப்பக்குளம் அருகே துவங்கும் மாபெரும் ஆன்மீக ஊர்வலத்தில் பங்கேற்று அனைத்து பக்தர்களுக்கும் அருள் திரு அம்மா அவர்கள் அருளாசி வழங்குகிறார்கள். 3 மாவட்டங்களில் புதியதாக கட்டப்பட்டுள்ள 7 சக்தி பீடங்களுக்கு கும்பாபிஷேகங்களை அருள் திரு அம்மா அவர்கள் தமது திருக்கரங்களால் நடத்தி தர உள்ளார்கள். இம்மாதம் 23ஆம் தேதியன்று திண்டுக்கல்லில் நடைபெறும் மாபெரும் மக்கள் நலப்பணி விழாவில் அருள் திரு அம்மா அவர்கள் பங்கேற்று அருள் பாலிக்கிறார்கள். அருள் திரு அம்மா அவர்களது ஆன்மீக பயணத்தில் நாமும் பங்கேற்போம், அன்னை அருள் பெறுவோம்.